ஒரு பக்கம் என்னடானா வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஒரு சமயத்திலுமே வந்து பார்த்தோன்னாக்கா இந்த வானதி நம்ம பாண்டியனுக்கு பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தோன்னாக்கா உருவாக்கி விட்டுட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ நம்ம வானதி என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, இப்போ உனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை, நீ எங்கே வந்து போவ, நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கே வந்துரு பாண்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு பக்கம் கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பாண்டியுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இவ்வளோட வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வீட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னா, வீடே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு யாருமே வந்து தங்கத்துக்கு எந்த ஒரு இல்லை, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடுத்தருவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க போகிறாங்க அப்படின்றது தான். ஆனால் இந்த சமயத்தில் இந்த வானதி என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என் வீட்டுக்கே வந்துடலாம் இல்லையா, நீ நடுத்தெருவுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது, கடைசியில் இப்படி வீடு வாசல் இல்லாமல் வந்து தெருவில் நிற்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாண்டி அப்படின்ற மாதிரியும் அந்த இடத்துல நம்ம வானதி வந்து பேசுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி பேசுவாங்க. உடனே வந்து நீ இப்போ என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும், நானும் வந்து உன் கூட தான் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்குமே வந்து நம்ம வானதி என்ன பண்ணிட்டாங்கனாக்கா நம்ம பாண்டியை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே சித்திரவதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாலியை கட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாண்டி வந்து ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழனெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நீங்கள் இதில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க, இது எங்களோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இந்த வானதி வந்து பேசுவாங்க. ஆனால் இப்போ அவனே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நடுத்தெருவில் தான் வந்து நின்றுட்டுருக்கான், இப்போ உனக்கு கல்யாணம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் நம்ம வானதி வந்து என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, அவன் நடுத்தெருவில் பிச்சை எடுத்தாலையும் பரவாயில்ல, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம வானதி வந்து சொல்லியிருப்பாங்க. எப்போ அவங்க புனிதமான காதலுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக வீட்டுக்கு போகிறீங்களா, அப்புறம் வந்து உங்கள் கதை என்னவோ வந்து பேசிப்பீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வானதி இல்லை, நீ இந்த டைமில் எனக்கு தாலி கட்டி தான் ஆகணும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எவ்வளோ பிரச்சனை வந்தாலே நான் பார்த்துக்கிறேன், உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தேன் சரி பத்திரமா இருந்தேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன், ஆனால் இப்போ இனிமேலும் வந்து நீ இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது, நீ எங்கே போவ என்ன பண்ணுவ, நானும் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை வந்து பார்த்தோன்னாக்கா இந்த வானதி வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க, இந்த வானதியை பேசாமல் பிரேக்கப் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரியும் அவரும் ஒரு ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. எதனாலனா இருக்கிற பிரச்சனை இவ வேறு இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணும்போது நாம் எதுக்கு வந்து பொறுத்து போகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் நம்ம வானதி காலத்தில் வந்து தாலியை கட்டுவாராம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வானதி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் உன்னை லவ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.